ட்ரெண்டிங் மூவி எனக்கு பிடிச்சிருந்தது. அண்ட் கலையரசன் அண்ணாவோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அண்ணாவோட ஒவ்வொரு படத்துலையுமே ஒவ்வொரு டைமென்ஷனில் ஆக்டிங் கொடுத்துருப்பாரு. இந்த படத்தில் ரொம்ப இயல்பாக பண்ணியிருந்தாரு. அண்ட் ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா எங்கேயுமே போர் அடிக்காமல் வந்து லேக் இல்லாமல் ரொம்ப கனெக்டடாக ஆடியன்ஸ் கூட இருந்துச்சு. அண்ட் மியூசிக் வந்து ஒரு படத்துக்கு ஸ்டோரி எவ்வளோ முக்கியமோ பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப முக்கியம். அது ரொம்ப சாம் சிஎஸ் அழகாக பண்ணியிருந்தாங்க. கலையரசன் அண்ணா ஆக்டிங் நல்லா இருந்தது. அண்ட் எண்டிங்கில் வந்து சாந்தனு வந்தார் சோனுனா. ஸோ அது பார்த்ததுல ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. மொத்தத்தில் ட்ரெண்டிங் வந்து யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து பார்க்கணும். தேங்க்யூ. கண்டிப்பாக ஒரு மெசேஜ் கிடைக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். அதே மாதிரி எனக்கு ஒரு மெசேஜ் கிடைச்சது. தன்னோட ஃபேம்காக ஒரு ட்ரெண்டிங்காக நம்ம வந்து ஒரு பர்சனல் எமோஷன்ஸையே வேஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு கான்ஷியஸ்னஸ் வந்து டைரக்டர் தன் ஸ்க்ரீன் பிளே மூலமாக கொடுத்துருக்காரு. அந்த ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக திருந்துவாங்க. முக்கியம் அதான் சொன்னேன், முக்கியமாக யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து பார்க்கணும். ஒரு பணத்துக்காக தான் லைஃபையே வேஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு அது இன்னும் தெரியல. அது வந்து ட்ரெண்டிங் கண்டிப்பாக ஒரு வேறு மாதிரி மாற்றும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ட்ரெண்டிங் அந்த படம் தான் இப்போ நான் பார்த்துட்டு வரேன். படம் நல்லா அருமையாக இருக்குது. படத்தோட இயக்குனர் சிவராஜ் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தோட கதாநாயகன் கலையரசன் பணத்துக்காக கொலையரசனாக இருப்பான் போல், அப்படி சூப்பராக நடிச்சிருக்கிறான். படத்தோட கதாநாயகி பிரியா லயா அவங்களும் கதாபாத்திரத்தை கச்சிதமாக பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி புது இயக்குனருக்கு வாய்ப்பு கொடுத்த மீனாட்சி ஆனந்த் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இன்றைக்கி ட்ரெண்ட் ஆகிறதுக்காக பெண்களாக இருந்தாக்க அரைக்குறை ஆடைய அவுத்து போட்டு காட்டுறாங்க. அது மட்டும் இல்லை, அதையும் தாண்டி இன்னும் சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. சமீபத்தில் கூட பார்த்துருப்பீங்க, ஒரு புருஷனும் பொண்டாட்டியுமா என்னன்னு தெரியல, அவங்க கார் வாங்கிறதுக்கெலாம் கூட ட்ரெண்டாக இருந்தாங்க. அப்படி ட்ரெண்ட் ஆகிறதுக்காக சில கோக்குமாக்கு வேலைகள்லாம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பண்ணாக்கா அது லைஃப் இல்லை. பணத்துக்காக நீங்கள் உங்களே ஏமாற்றிக்காதீங்க. ஒரு புருஷனும் பொண்டாட்டியும் எப்படி வாழணுமோ அப்படி வாழுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இந்த ட்ரெண்டிங் படம் மூலமாக சொல்ல வந்திருக்காங்க. அப்புறம் படத்தில் வந்து நிறையா நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. முக்கியமாக பெசன்ன ரவி அவர் நடிச்சிருக்காரு. ஒரு வில்லன் கதாபாத்திரத்தில் கண்ணை உருட்டி அவரோட டைலாக் ஒன்று அடிக்கடி பேசிகிட்டே இருக்கார், வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அப்படின்னு. உண்மையிலேயே இந்த படத்தோட ஆடியோ ரிலீஸாக எதுவும் தெரியல, ஏதோ ஒரு இப்போது ஆடியோ லான்ச்சா, அதில் வந்து பெசன்ன ரவி வந்து ரொம்ப குமரி இருந்தார். இந்த மாதிரி ட்ரெண்ட் ஆகிறதுக்காக சில பேர் அதை எதையும் பண்ணுறாங்க அப்படின்னு. உண்மையிலேயே அதற்கான அர்த்தம் என்ன அப்படின்றத இந்த ட்ரெண்டிங் படம் பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து உங்களுக்கு தெரியும். இது வாழ்க்கை இல்லை, வாழ்கிறதுக்கு தான் வாழ்க்கை. நம்ம லைக் வாங்குறதுக்கும் கமெண்ட் வாங்குறதுக்கும் வியூஸ் வாங்குறதுக்கும் சப்ஸ்கிரைபர் ஆகிறதுக்காகவுமே நீங்கள் வாழாதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த இயக்குனர் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. மியூசிக் சாம் சிஎஸ் நல்லா பிஜிஎம்லாம் நல்லா சூப்பராக போட்டிருக்காரு. அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி இப்போ சமீபத்தில் கூட நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி தான். இப்போ வந்து சமீபத்தில் ட்ரெண்டாக இருக்கிற விஷயம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் சொல்லியிருந்தாங்க, ஒரு மிகப்பெரிய கட்சி எங்கள் கூட கூட்டணி வைக்க போகுது அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அது வேற யாரும் இல்லை, என்னுடைய சிஎஸ்கே கட்சி கூல் சுரேஷ் கட்சி தான் அந்த ஏடிஎம்கே கட்சி கூட கூட்டணி வைக்க போகுது அப்படின்றத வந்து அவர் ஒரு மறைமுகமாக சொல்லியிருந்தார். ஏன்னா 2.5 கோடி தொண்டர்களையும் ரசிகர்களையும் வச்சுள்ளதான் இந்த சிஎஸ்கே கட்சி கூல் சுரேஷ் கட்சி. அதை தான் மறைமுகமாக திரு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து தேர்தல் நேரம், அதனால் எதையுமே நான் ஓப்பனாக சொல்ல முடியாது. விரைவில் அதற்கான அறிவிப்பு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் வாயிலிருந்து அது வரும். அது சரிங்களா? இது ட்ரெண்டு தான்பா, எல்லாமே ட்ரெண்டிங் தான். ட்ரெண்டிங்காக ஏதோ ஒன்று சொல்லிட்டு வரவன். என்ன கேட்டீங்க நீங்கள்? நீங்கள் இப்போ ஏடிஎம்கே நீங்கள் சொன்னீங்களா, நான் உங்களை தான் பேசுகிறேன். நீங்கள் ஆட்சியில் பங்கு கேட்பீங்களா? நான் ஆட்சியிலலாம் பங்கு கேட்க மாட்டேன். வாழ்க்கையோட மனிதர்களோட வாழ்க்கை வந்து நல்லா இனிக்கணும், சுகமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக என்னால் முடிந்த பங்கு, அந்த பங்களிப்பு கண்டிப்பாக எந்த கட்சியில் நான் போய் கூட்டணி அமைத்தாலும் மக்களோட நலனுக்காக நான் வந்து கண்டிப்பாக அது ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து தான். நீங்கள் என்ன கேட்டீங்க? விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்துட்டார். இன்னும் வந்து சினிமா நடிகர் போல அஜித் அவர்களையும் ரஜினி அவர்களையும் அவருடைய நிர்வாகிகள் வந்து வம்புக்கு இழுக்கிறது எப்படி பார்க்குறீங்க? அதாவது நிர்வாகிகள் வம்புக்கு இழுக்கிறாங்க, நான் எதனாலும் சொல்லுவேன். அப்புறம் நீங்கள் வந்து அது ஒரு விஜய் சாரோட ஃபோட்டோவை கீழே போட்டு விஜயை கிழித்த கூல் சுரேஷ், விஜய் ரசிகர்களை வம்பு இழுத்த கூல் சுரேஷ், புஷி ஆனந்த் அவர்களை அப்படி பேசின கூல் சுரேஷ் அப்படின்னு சொல்லி எதனா ஒரு ஃபோட்டோ போட்டு போட்டுறீங்க. நான் இப்போவும் சொல்கிறேன்,
நான் வந்து விஜய் சாரோட ரசிகன், புரியுதுங்களா? துல்லாத மனம் துள்ளும் படத்துல இருந்து நான் வந்து விஜய் சாரோட ரசிகன். இந்த கூல் அப்படின்னு பேர் வர்றதுக்கு காரணமே விஜய் சார் தான். அதனால தயவு செஞ்சு நான் எப்பவுமே விஜய் சாரை தாக்கி பேசணும் அப்படின்றதுல, இன்னைக்கு நாட்டு நிலவரம் என்னவோ, இன்னைக்கு உங்க கண் முன்னாடி என்னென்ன சம்பவங்கள் நடந்திருக்கோ அதை தான் நான் பிரதிபலிக்கிறேன், அதை தான் நான் சொல்றது. ஆனா சில ஊடகத்தை சேர்ந்தவங்க என்ன பண்றாங்க, விஜய் சாரை நாரா கிழித்த கூல் சுரேஷ், டர்னு கிழித்த கூல் சுரேஷ் அப்படின்னு சொல்லி போட்டுறீங்க. எப்பவுமே தாவேக்காவும் கூல் சுரேஷ் கட்சியும் எப்பவுமே இணைந்து தான் இருக்கும். விரைவில் அதற்கான அறிவிப்பு கூட வரும். 2026 கூல் சுரேஷ் கட்சியும் தமிழக வெற்றி கழகம் இணைந்து மக்களுக்கு ஒரு நல்லாட்சி கொடுக்கலாம், புரியுதுங்களா? அதே மாதிரி விஜய் அவர்கள் முதலமைச்சராகவும் கூல் சுரேஷ் அவர்கள் துணை முதலமைச்சராகவும் ஆகலாம். சோசியல் மீடியாவில் ஒரு தர்பூசணியையும் மாங்காயும் எடுத்து போட்டு ஒரு கைகால ஆட்டி நான் தான் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ரெண்டாவது சூரிய எவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்க எவ்வளோ இடத்துல இருக்கான்றது தெரியும். அவரே வந்து அவமானம் பேசுவாங்க. அந்த மாதிரி விஷயம் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க சார்? அதற்கு காரணம் நீங்க தான் சார் காரணம். யாரை வந்து இன்டர்வியூ எடுக்கணும், யாரை எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு வரைமுறை இருக்கு. இப்போ நீங்க இதை கூட கமெண்ட்ல கூட பல பேர் சொல்லுவாங்க, கூல் சுரேஷ் என்ன பெரிய ஆளு, அவனை மட்டும் நீங்க இன்டர்வியூ எடுக்கிறீங்க. இப்பவும் சொல்றேன், என்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தும் சினிமா தான், புரியுதுங்களா? புரியுதுங்களா? என்னுடைய தாய்க்கு பிறகு புரியுதுங்களா? தம்பி கட்டா சொல்றான் பாருங்க, புரியுதுங்களா? அம்மா மேல சத்தியம், சினிமா மீது பைத்தியம், புரியுதுங்களா? எனக்கு 2 அம்மா, ஒன்னு என்னை பெற்றெடுத்த அம்மா, இன்னொன்னு சினிமா, புரியுதுங்களா? அப்படி சினிமாவுக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறது அந்த கூல் சுரேஷ். அதனால என்னுடைய வரம்பு என்னவோ அதுக்குள்ளதான் நான் இருப்பேன். அது எப்படிங்க ஒருத்தன் வளர்றது எப்படிங்க இன்னொருத்தனுக்கு பிடிக்கும்? சூரிய அவர்கள் சாப்பிட கூட வழி இல்லாம நிறைய இடத்துல கேட்டரிங்ல போய் வேலை பார்த்திருக்காரு, கல்யாணத்துல வேலை பார்த்திருக்காரு. அது மட்டும் இல்ல, ஷூட்டிங்ல இந்த மைக்கு பிடிக்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா, அது பண்ணியிருக்காரு, செட்டு வேலை பார்த்திருக்காரு, எவ்வளோ வேலைகள் பார்த்திருக்காரு. அதற்கு அவர் சூரிய அவர்கள் இன்னைக்கு வளர்ந்து முன்னணியில வந்திருக்காரு அப்படின்னா அதுக்கு என்ன காரணமா, அவருடைய நேர்மையும் உண்மையான உழைப்பும் தான் காரணம். நீ நேர்மையா இருந்தாக்க எப்படி உன்னுடைய தாய் உன்னை விட்டு கொடுக்க மாட்டாங்களோ அதே மாதிரி தான் நீ நேர்மையா இருந்தாக்க உங்க அம்மா சினிமா அவங்க வந்து உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. சரியா? சினிமாவை பொறுத்தவரை படிச்சு தான் இருக்கணும் அப்படின்றது இல்லைங்க. அவர்களுக்கு நேரம் சரியாக இருந்தால், உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தால் இந்த சினிமா உங்களை எப்பவுமே கைவிடவே விடாது. சார், நீங்க கேமராவை யாருக்கு சார் பிடிக்கிறீங்க? சார் பாத்தீங்களா, இப்ப கூட பாத்தீங்கன்னாக்கா எதை பத்தி பேசணுமோ அதை பத்தி தான் பேசணும் இல்லையா? அதெல்லாம் போடுவாங்க. அதாவது நிறைய பேர் நினைச்சு இல்லைங்க, நிறைய பாருங்க, இப்ப நான் சொல்லும்போது கூட ஆர்ன் அடிக்குது பாத்தீங்களா? இதுக்கு என்ன காரணம்? சிஎஸ்கே கட்சி கூல் சுரேஷ் கட்சிக்கு எப்பவுமே ஆதரவு இருக்கு அப்படின்றத காமிச்சிட்டு வராங்க.